அவன் ஆணவ கொலைன்னு செய்யணும்னு திங்க் பண்ணாலே மனதண்டனை கொடுக்கலான்னு இருக்கு. ஒரு மும்பை வழக்கில் ஒரு வழக்கில் இருக்கு. அவெல்லாம் நீதிமன்றங்கள் அவ்வளோ 75 தீர்ப்புகள் இருக்குது வரை சாதகமாக. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் ஃபார்ம் பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து சக்திவாகினி வழக்கில் 2018 சொல்லப்பட்டிருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஸ்காலர் இருந்தாங்க, விசி இருந்தாங்க, லா கமிஷனுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஒரு சட்டம் ஏற்றணும்னாக்க உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது. நேஷனல் லா கமிஷன் பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் கமிட்டி பார்ப்பாங்க, இரண்டாவே விவாதம் பண்ணப்படும். இதெல்லாம் நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் தான் உருவாக்கி கிட்டத்தட்ட 75 எம்பியை பர்சனலாக பார்த்து இது கொடுத்தோம். இது போக தமிழ்நாடு முதலமைச்சரையும் பார்த்து 2028 இது முக்கியமான சட்டம் நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், அதை மாற்று கருத்து கிடையாது. நார்த் இந்தியா ஒப்பிடும்போது தமிழகம் வந்து உண்மையாலுமே ஒரு சமூக நீதி மண்ணு தான். அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், மாற்று கருத்து கிடையாது. நம்மளே அதை செய்யாட்ட என்ன செய்ய முடியுன்றதா இருக்கு. கௌசல்யா வந்து ஒரு ஐகான். உண்மையாலுமே கௌசல்யா பாராட்டணும். என்ன காரணம் அப்படின்னா, கௌசல்யாட்ட யாராவது அவங்க அப்பா விடுதலை பண்ண போது கூட பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, அவங்க அப்பா விடுதலை பண்ணிட்டாங்களாமேன்ட்டு. எங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க, அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. இந்த கட்ஸ் வந்து யாருக்கும் வராது. கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியல, பாவம். அவனை மீசை பெருசாக வச்சுக்கிட்டு நீ தான் ஆண்ட பரம்பரை, நீ தான் 2 கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு, அதை வச்சுட்டு நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. அவனுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம். பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு அன்பா பழகணுன்ட்டு சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற முடிவில் யாரும் தேட செய்யக்கூடாதுன்னு இருக்குது. கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் யூபி என்கிற வழக்கில் நான் மனித உரிமை தளத்தில் இருக்கிற மனதண்டனை மீது எனக்கு உடன்பாடுகள் இருந்தாலும் மனதண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆணவ கொலைகளுக்கு. இன்னும் ஒரு வழக்கில் இருக்குது, மும்பை வழக்கில் கான்ஸ்பிரன்சி மட்டும் இல்லை, சதி மட்டும் இல்லை, அவன் ஆணவ கொலைன்னு செய்யணும்னு திங்க் பண்ணாலே மனதண்டனை கொடுக்கலான்னு இருக்கு. ஒரு மும்பை வழக்கில் ஒரு வழக்கில் இருக்குது. அவெல்லாம் நீதிமன்றங்கள் அவ்வளோ 75 தீர்ப்புகள் இருக்குது வரை சாதகமாக. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் ஃபார்ம் பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து சக்திவாகினி வழக்கில் 2018 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட இதுவரை போடலை. காங்கிரஸ் அரசாங்கம் 2011 இருக்கும்போது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரமும் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் நாங்கள் ஆணவ கொலை தடுப்புக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம். நாங்கள் இதுவரை போடலை. ஏற்கனவே ராஜஸ்தானில் ஒரு 3 பக்க பில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் தோழர் அந்நியர் தோழர் இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தோழர் கொளத்தூர்படி தோழர் இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ஜெயராணி இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கூட்டமே மதுரையில் நடத்தணும். நாங்களே ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணோம். 16 ஸ்டேட்டில் நடத்தணும். ஒரு இடத்துல நடத்தலை. டெல்லி, யூபி, ராஜஸ்தான், மொத்தம் 700 பேர் அந்த சட்டத்தை எழுத்தணும். என்னுடைய தலைமையில் நடந்துச்சு. அந்த சட்டத்தை டிராஃப்டில் 27 பக்கம் ஒரு காம்ப்ரிஹென்சிவான இது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஸ்காலர் இருந்தாங்க, விசி இருந்தாங்க, லா கமிஷனுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஒரு சட்டம் ஏற்றணும்னாக்க உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது. நேஷனல் லா கமிஷன் பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் கமிட்டி பார்ப்பாங்க, இரண்டாவே விவாதம் பண்ணப்படும். இதெல்லாம் நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் தான் உருவாக்கி கிட்டத்தட்ட 75 எம்பியை பர்சனலாக பார்த்து இது கொடுத்தோம். இது போக தமிழ்நாடு முதலமைச்சரையும் பார்த்து 2028 இது முக்கியமான சட்டம் நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், அதில் மாற்று கருத்து கிடையாது. நார்த் இந்தியா ஒப்பிடும்போது தமிழகம் வந்து உண்மையாலுமே ஒரு சமூக நீதி மண்ணு தான். அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், மாற்று கருத்து கிடையாது. நம்மளே அதை செய்யாட்ட என்ன செய்ய முடியுன்றதா இருக்குது. 1. 2, சங்கர் கேஸில் சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? கவின் வழக்கில் கவின் கொல்லப்படாமல் அந்த சுர்ஜித் வந்து அவங்க அக்கா சுபாஷினி கொண்டு வந்தால் எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? 2 பேரும் ஒரே சமூகம் இல்லை, எஸ்சி ஆக்ட் வராது. இந்த ஆணவ கொலைகளில் கிடைத்த தண்டனைகள் எல்லாம் எஸ்சி ஆக்டில் கிடைச்சது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஆணவ கொலைக்குன்னு இந்த 7 தண்டனையை கணக்கெடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எஸ்சி வழக்கில் கிடைத்த தண்டனைகளை தவிர ஆணவ குற்றங்களுக்குன்னு கிடைக்கல. நார்த் இந்தியாவில் இன்னும் மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கனாக்க சிறுநீரை ஊற்றுறாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்க. நிர்வாணமாக ஊர்வலம் போகிறான். 2 பேருமே அக்கா தங்கச்சி அண்ணன்னு டிக்ளேர் பண்ண வைக்கிறான் பஞ்சாயத்து போட்டு. நடக்குது, நிறைய நார்த் இந்தியாவில் நடக்குது.
ஸோ தமிழகம் வந்து அப்போ இதுக்கு ஒரு சட்டம் தேவை இருக்குது. ஏற்கனவே நம்ம தோழர் பாரி சொன்ன மாதிரி தனி சட்டம் இருந்தால் தான் அதுக்கு என்ன இருக்கணும், தனி நீதிமன்றம் இருக்கும், தனி பிபி இருப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க, அதுக்குன்னு தனி வந்து ரூல்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும், இன்னும் கொஞ்சம் சட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த தொடர்ச்சியாக இந்த கேம்பெயினை கொண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 25 டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிருப்போம்ல. 25 டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஆணவ குற்றங்களுக்கான பரப்புரை, இன்னும் சொல்லப்போனாக்க தென் மாவட்டம் நிறைய ஆதரவு இருக்குது, நிறையா பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்த மாதிரியான பரப்புரையில். அந்த 25 கூட்டங்களுக்கும் தலைமை யாருன்னா கௌசல்யா தான். கௌசல்யா தலைமையில் தான் அது நடத்தப்படுது. ஏன்னா கௌசல்யா வந்து ஒரு ஐகான். உண்மையாலுமே கௌசல்யா பாராட்டணும். என்ன காரணம் அப்படின்னா, கௌசல்யாட்ட யாராவது அவங்க அப்பா விடுதலை பண்ண போது கூட பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, அவங்க அப்பா விடுதலை பண்ணிட்டாங்களாமேன்ட்டு. எங்கள் அப்பான்னு சொல்லாதுங்க, அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. இது இந்த கட்ஸ் வந்து யாருக்கும் வராது. அதே மாதிரி நம்ம இளவரசன் கேஸில் அது நம்மளுடைய பண்புகள், அதான் நம்மளுடைய சேரி பண்பாடுன்றது. இளவரசன் செத்து போய் மார்ச்சில் கிடக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட, அவங்க கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்ட்டு. தான் பையன் செத்து போனதை பற்றி பேசல அவர். திவ்யா என் மருமகள் இல்லை, என் மகள், அவளுக்கு மறுமணம் செய்ய வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னார். பையன் செத்து போய் மார்ச்சில் கிடக்கிற தருவாயில் ஒரு பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனசு சேரி பண்பாடு. எந்த இப்போ நான் தலித் சமூகம் தான், என்னுடைய மனைவி தேவர் சமூகம். எங்கள் மாமனார் வந்து ஒரு இடதுசாரி கல்யாணம் பண்ணி வச்சார், 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். எங்களுக்கு வந்து ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்புலாம் இல்லை, ஒரு பெரிய எதிர்ப்பே இல்லை. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, தெகல்கால வந்து ஒரு இந்தியாவின் ஒரு சிறந்த கப்புல்னு தேர்ந்தெடுத்தாங்க. எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எங்களுக்கு இதுவரை தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னாங்க இடத்துல, அந்த எண்டில் அந்த இடத்துல சொல்லுவாங்க, என்னென்னா கதிர் தன் அடையாளத்தை தன்னை தலித்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வந்து என் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படுவேன். ஒடுக்கப்படுறோம் தன் அடையாளத்தை சொல்ல பெருமைப்படணும், இடைநிலை சாதிக்காரன் தன் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படணும், ரெண்டும் சாதி ஒழிக்கும் அப்படின்னா ரெண்டும் அந்த இடம் இருக்குது. ஆனால் இங்கே மீசம் இதாக இருக்குது. பாவம் தென் மாவட்டங்கள்லாம் பாவம், அவனை இளைஞர்கள் பாவம். நான் இன்னுமே சொல்கிறேன், கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியல பாவம். அவனை மீசை பெருசாக வச்சுக்கிட்டு நீ தான் ஆண்ட பரம்பரை, நீ தான் 2 கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு, அதை வச்சுக்கிட்டு நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. அவனுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம். பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு அன்பா பழகணுன்ட்டு சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரப்புன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க. எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊரில் கலவரம், வெயிலடிச்சாம்பட்டின்னு ஊரில் கலவரமாகி போச்சு. எனக்கெல்லாம் லெசன் அது. ஆக்சுவலி ஊரில் வந்து தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க. நான் நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு, பஞ்சமாக இருக்குது ஒரு இடம், இன்னொரு இடம் வசதியாக இருக்குது. அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு. நானாக போய் நினச்சி போய் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கேன், என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்க. ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, தைரியமாக தண்ணி குடிங்க, நாங்கள் ஒன்றும் எசி விட்டு ஆள் இல்லைன்னாங்க. ஐயோ, அங்கே வசதியாக இருக்கிறவன் வந்து தலித்தாக இருக்கிறான் அந்த ஊரில். என்னடா இது, இவனுக்கு இவ்வளோ இந்த காஸ்ட்டு இருக்க பாருங்க. வெள்ளைக்காரெல்லாம் நிறைய கேட்பான், வெளியில் போய் அரங்கில் கேட்கும்போது உங்கள் ஊரில் எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் வந்து இல்லைடா, தலைலேருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்லேருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், எடுப்புலேருந்து பிறந்தவங்களாம் வைஷ்ணவன், காலிலேருந்து பிறந்தவன் சூத்திரன். அப்போ நீங்கள் எங்கடா பிறந்தீங்க? அப்போ தான் பெரியார் சொன்ன மாதிரி நாங்கள் தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது என்ன சிஸ்டம்? இந்த அவன் கேட்குறான், தலையிலேருந்து எப்படா பிறக்க முடியும் அப்படி ஒன்று வச்சுருக்கான்டா எங்கள் ஊரில், அதை நம்பிட்டு இருக்காங்கடா பல பேர். இந்த மாதிரியான ஒரு சூழலில், ஒரு காஸ்ட்டு சூழலில் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளை விட சிறந்தவர்கள் யாருன்னா சாதாரண பெண்கள். எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க, தலித் லேடி, இதோட முடிச்சுக்கிறேன் நான். அவங்க பேர் வசந்த மாளிகை. ஏன்னா எங்கள் அப்பா வசந்த மாளிகை சினிமா பார்த்து வரும்போது இந்த பொண்ணு பிறந்துச்சு. நல்ல வேலை அன்றைக்கி குலபேகாலி படம் பார்க்கல. அவர் குழந்தை கொண்டு போய் உசிலம்பேட்டில் சேர்க்குறாங்க, கர்ப்பிணி பெண். அந்த கொண்டை ஊசியை வச்சு குத்துறாங்க. குழந்தை அந்த ஆள் குத்துன உடனே அது வந்து பனிக்கூடம் உடஞ்சி போச்சு. இங்கேருந்து மதுரை ஜிஹெச் கொண்டு வராங்க, குழந்தை செத்து போச்சு. குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கும்போது கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு. அந்த யூரின் பேக் தொங்குது. தொங்கின உடனே கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு. வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் குழந்தை பெற்றுக்க முடியாது, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்ட்டார். என்னை பார்க்க வந்திருந்தாங்க. இந்த பை தொங்கிட்டு இருந்துச்சு.
நான் கேட்டேன் என்னாச்சு இல்லை சார் என் வீட்டுக்காரர் வந்து வாழ மாட்டாரு, நீங்கள் கொஞ்சம் பேசி வாழ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. சரி வீட்டுக்காரோட பிறகு பேசுவோம், முதல்ல இந்த யூரின் பேக்குக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் மதுரையில் வடமலையான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த டாக்டர் புகழேந்தி அவர்கிட்ட பேசணுன்னா அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டார். ஒரு 3 மாதம் கழித்து வசந்த மாளிகை வந்துச்சு. என்ன வசந்த மாளிகை இப்போ எப்படி இருக்கீங்க சார், நான் பெட்டிஷன் கொடுத்தேன்ல, ஆமாம் அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. என்னாச்சு வீட்டுக்கார் சேர்ந்து வாழ்கிறாரு? இல்லை என் வீட்டுக்காருக்கு என்னோட கர்ப்பப்பை தான் முக்கியமாக இருக்குது, அவனுக்கு கடையில் 4-5 கர்ப்பப்பை வாங்கி கொடுங்க நான் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரும் தெரியாது, அம்பேத்கரும் தெரியாது, மார்க்ஸும் தெரியாது. ஆனால் சாதாரண கிராமப்புற பெண்கள் வந்து ரொம்ப இயல்பாக எளிமையாக இருப்பாங்க. ஜனநாயகத்தை அங்கே தான் வச்சு அளவுகளாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் சூழலும் அப்படி தான் இருக்குது. அதனால் இது ஆணவ குற்றங்கள் வந்து நிறையா மறைக்கப்படுது. இளம்பெண் வயிற்று வழியால் தற்கொலை வருகின்ற செய்தியை பார்ப்போம். அவள் விஷம் குடித்தாலா குடிக்க வைக்கப்பட்டாலான்னு தெரியாது, தூக்கில் தொங்கினாலா தொங்க வைக்கப்பட்டாலும் தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய போகுது, விஷம் உள்ளே இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். எவன் செஞ்சான்றலாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரியாது. இது எல்லாமே நம்மளுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. நானும் கௌசியும் அந்த ஆந்திரா போனோம். அந்த பொண்ணு பேர் என்ன, அமீர் தான், அவர் பேர் பிரணாய். அவங்க ஒரு ஆணவ கொலை, பிரணாயை கொண்டுட்டாங்க. அமிர்தா நானும் கௌசி தான் அந்த தெலுங்கானா போனோம். அப்போ அந்த அமிர்தா கிட்ட நான் கேட்டேன், எப்படி நீ அவனை லவ் பண்ணுன அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா சின்ன வயசுன்னு சொல்லுவார், நீ யார்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது, அன்பாக பழகணும், இருக்கு இல்லைன்றலாம் பாகுபாடு காட்டக்கூடாது, ஆனால் எஸ்சி கிட்ட மட்டும் பேசாத, அது எவ்வளோ பேர் விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாரு. இவன் கிளாஸில் ஏந்திரிச்சு அவன் தன்னை சொல்லிவிட்டு அவன் ஃபஸ்ட்டு நான் ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு நானா. அவன் அப்படி சொல்லும்போது அவன் அந்த பிள்ளை சொல்கிறான், அவன் ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு சொன்னோடனே திரும்பி பார்த்தேன், உலகத்திலே எனக்கு அவன் தான் அழகானவனாக தெரிந்தான் அப்படின்னு அமிர்தா அந்த இதில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.